सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरियातीतरसीवर भगवारिसगुगैल हरिवायरमि परमात्मन् अरुणाचलरमणन् परिवालुळं मुरुगानल परनार्ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசமறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காத பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காத பெருக்கே தருவாயே. 81லேருந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரே ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டால், பகவான் அப்பேற்பட்ட பரமஞானியாக இருந்தார். 16 வயசுலேயே ஞான நிலை அடைஞ்சு அருணாச்சலத்துக்கு வந்துட்டார். வந்து அந்த மோன நிலையிலேயே மூழ்கி இருந்தார். அப்படிப்பட்ட பாலகன் 21 வயசு 24 வயசு தான் இருக்கணும் இதை பாடும் பொழுது. அப்படிப்பட்ட இதயத்தில் வந்த இந்த மணமாலை ஒரு தலைவனை நோக்கி பாடுற மாதிரி இருந்திருக்கு. அவர் ஸ்ருங்கார ரசத்தோடு அமைஞ்சிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸ்ருங்கார ரசம்னு அர்த்தம் ஒரு காதல் பாவம் மாதிரி. நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா முழுதும் அப்படி தான் இருக்கு. ஸோ அப்படி அமைஞ்சிருக்கு. நம்ம அதோடைய தொடர்ச்சியாக நம்ம இப்போது 81லேருந்து பார்க்குறோம். அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷர மணமாலை சாற்ற கருணாகர கணபதியே அறமருளி காப்பாயே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இப்போ ரிப்பீட் பண்ணுங்க. மூக்கிலன் முன்காட்டு முகுரமாகாதேனை மூக்கிலன் முன்காட்டு முகுரமாகாதேன் தூக்கியனைந்தருள் அருணாச்சலா தருள் அருணாச்சலா. மெய்யகத்தின் மன மெய்யகத்தின் மன மென்மலரணையினால் மென்மலரணையினால் மெய் கலந்திட அருள் அருணாச்சலா கலந்திட அருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला. இங்கே 81வது சிவுல ரொம்ப அற்புதமான ரசத்தோடு இது அமைஞ்சிருக்கு. இங்க என்ன சொல்றாருன்னா, மூக்கு இளம் முன் காட்டு முகுரமாகாது என்னை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. இங்க முகுரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டா கண்ணாடின்னு அர்த்தம். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி அதான் முகுரம் சொல்லுவாங்க, ரொம்ப செந்தமிழ்ல. இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, மூக்கு இளம் முன் காட்டு முகுரமாகாது. அர்த்தம் ஒருத்தனுக்கு மூக்கே இல்லைன்னு வச்சுக்கோ. ஒருத்தருக்கு அழகே என்ன, நல்லா மூக்கு முழியுமா அழகா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தருக்கு மூக்கே இல்லை, சப்ப மூக்கு கூட இல்லை, மூக்கு அருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, சூப் பண்ணைக்கு அருந்து பண்ணணும், அப்படி அவலட்சணமாக ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோமே. மூக்கு இளன், மூக்கே இல்லாமல் முகம் தான் எப்படி யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல, அருவருப்பாகவும் இருக்கும், ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கும். அப்படிப்பட்டவன் முன்னாடி அவன் ஏற்கனவே நொந்துருக்கான், ஐயோ என் அவ்வளோ அவலட்சணமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நீங்கள் முக கண்ணாடியை காமிச்சா எப்படி இருக்கு? அவனுக்கு இன்னும் வேதனையாக இருக்கும் இல்லையா. ஏற்கனவே அவன் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கான், அவன்கிட்ட முக கண்ணாடி முன்னாடி காமிச்சத பாரு உன் லட்சணத்தை அப்படின்னு காமிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி அருணாச்சலா, ஏற்கனவே என்னிடம் இருக்கிற சிறுமைகள் எனக்கு தெரியும், என்னிடம் இருக்கிற அஞ்ஞானங்கள் எனக்கு தெரியும். நான் ஒரு சரியான சாதகன் கிடையாது, உண்மையான பக்தன் கிடையாது. என்கிட்ட எவ்வளவோ காம குரோதாதிகள்லாம் இருக்கு, நான் எனதுங்கிற பற்றுக்கள்லாம் எவ்வளவோ இருக்கு. அப்படி நானே சங்கடப்பட்டு இருக்கும்போது நீ இன்னும் அதையே சொல்லி காமிச்சு, நீ இன்னும் பக்குவம் அடையல, உனக்கு காணாது, இந்த சாதனைகள்லாம் காணாது, உனக்கு இது சரி வராது அப்படின்னு சொன்னேன்னா, எப்படி மூக்கு இல்லாத முன்னாடி கண்ணாடியை காமிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப என்னுடைய குறைபாடுகளையே நீ சுட்டி காமிச்சு, அதனால உனக்கு இதெல்லாம் இந்த பிரம்மாத்ம ஐக்கிய போதெல்லாம் வாய்க்காது, ஆண்டவனா நீ அடைய முடியாதுன்னு சொன்னா அது தர்மமா, அது நியாயமா? அப்படி செய்யக்கூடாது. எனக்கே தெரியும், என்னுடைய குறைகள் எனக்கே தெரியும். ஆக நீ அதை சொல்ல தேவையில்லை. நீ என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ எவ்வளவு குறை இருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து, அதையெல்லாம் பொருட்படுத்தாம, எல்லாவற்றையும் குணமாக ஏற்றுக்கொண்டு முகுரமாகாது என்னை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. என்னை கைதூக்கி, இந்த நிலையில தான் இருக்கேன், எனக்கே தெரியுது, என்னை நீ தான் கைதூக்கி விடணும். உன்னுடைய அருளினால் நீ கைதூக்கி விட்டு அணைந்து கொள். உடனே உன்னோட என்னை அணைத்துக்கொள் அருணாச்சலா. ஒரு அழகா இருப்பாரு. ஆக திரும்ப திரும்ப நீ என்னுடைய குறைகளை சொல்லி காமிக்க வேண்டாம், எனக்கே தெரியும். ஆகவே நீ என்ன செய்யணும், இந்த குறையெல்லாம் குணமாக எடுத்துக்கொண்டு என்னை காத்து ரட்சிக்க வேண்டும். அதுதான் நீ செய்ய வேண்டியது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பகவான் மாத்திரம் நம்முடைய கர்மாக்களையெல்லாம் சரியாக அளந்து பார்த்து தராசை நிறுத்தி பார்த்து நமக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். இந்த டீச்சர் போகிற கிரேஸ் மார்க் மாதிரி ஏதோ நமக்கு கிரேஸ் மார்க்கில் நிறையா கொடுத்து பரவாயில்ல படைச்சு போட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை கைதூக்கி விடுறதால நம்ம இவ்வளோ வந்திருக்கணும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற சின்னத்தனங்கள் சிறுமைகளை நமக்கு தான் தெரியும், பொல்லா குணங்களை நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அருள் செய்கிறான்னு சொன்னால் அது அவருடைய கருணையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே இங்கே என்ன சொல்கிறார், உன்னுடைய கருணையே வேண்டி நிற்கின்றேன். ஆக என்னை நீ குறைவுள்ளவனாக பார்க்காமல் உன்னுடைய குழந்தையாக பார்த்து என்னை தூக்கி அணைத்துக்கொள் அருணாச்சலா அப்படின்னு இங்கே வேண்டிய ரொம்ப அருமையாக இருக்குது. நாம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு செய்யும். ஏன்னா நம்மளாம் அப்படி தான் இருப்போம். ஸோ மூக்கம் காட்டு முகுரமாகாது என்னை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. அப்புறம் அடுத்த செய்யுள் பாருங்க, இதில் ஒரு ஸ்ருங்கார ரசம் வெளிப்படுற மாதிரியும் அதே சமயத்தில் அந்த உத்தமமான அந்த பரதத்துவத்தை எடுத்து சொல்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. அதுதான் இதோட அருமையான ஒரு விஷயம், இங்கே உள்ள விஷயம் அதுதான். வெளிப்புறமாக பார்த்தா ஸ்ருங்கார ரசம் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா அத்தியாத்மம் அவ்வளோ இருக்குது, இது கொட்டி கிடக்கு. அதுதான் இதோடைய மகிமை. மெய் அகத்தின் மன மென்மலர் அணையில் நாம் மெய் கலந்திட அருள் அருணாச்சலம். இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், மெய் அகத்தில், அகம்னா என்ன வீடுன்னு சொல்லலாம், ஆனால் மெய் அகம்னா எது? இதுதான், இந்த சரீரம் தான் மெய் அகம். அதுக்குள்ள இந்த மெய் அகத்தில்
இல்லாட்டோ அந்த இதயஸ்தானத்தில் நம்முடைய உண்மையான இதய குகையில், அதான் இங்கே மெய்யகம்னு சொல்றார். மெய்யகத்தில் மன மென் மலர் அணையினார். அணையினார் மனம் என்று சொல்லக்கூடிய அந்த மென்மையான மலர் அணையில் சொல்லுவாங்க. நல்ல பஞ்சு மெத்தையில படுத்தோம்னு எவ்வளோ அருமையா இருக்கும் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க என்ன எதோட உருவப்படுத்தியிருக்கார்? நம்முடைய மனம். அந்த மனம் எப்படிப்பட்ட நல்ல மலர்ந்த மனம். இங்க முருகநாத சுவாமிகள் தான் சொல்றார். மனதிலேயே 2 வகையா இருக்கு. ஒன்று ரொம்ப கூம்பி போன மனம், ஒன்று மலர்ந்த மனம். ரொம்ப எப்போ பாரு சுயநலத்தோட பேராசையோட இருந்தோம்னா, இந்த உடல் தான் நான் நினச்சிருந்தோம்னா மனம் சுருங்கி இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு எப்பயும் அந்த பரமாத்மா நினைச்சிருந்தோம்னா மனம் மலர்ந்து இருக்கு. அந்த மலர்ந்த மனதிலே, அப்படிப்பட்ட மலர் அணையிலே நீயும் நானும் ஒன்றாக கலந்திருப்பதற்காக அருள் செய்ய வேண்டும் அருணாச்சலான்னு சொல்றார். மெய் கலந்திட அருள் அருணாச்சலம். அதாவது இந்த இதயஸ்தானத்திலே மெய்யகத்திலே இருக்கின்ற அந்த மலர்ந்த அந்த மலர் என்னும் அந்த மனம் என்னும் மலர் அணையிலே நீயும் நானும் ஒன்றாக கலந்திட, மெய் கலந்திட. இங்க மெய்ங்கிறதுக்கு உடல்னு சொல்லலாம், அந்த மெய்ன்னு சொல்லலாம். மெய் கலந்திட அருள் அருணாச்சலா. அப்படி நாம ஒன்றாக என்னத்தோ சிவனே சிவன் அப்படிங்கிற ஒரு பாவத்தோட அதிலேயே அப்படியே ஒன்றாக இருக்க நீ அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அருணாச்சல அக்ஷர மணமாலையில பகவான் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னா கேட்கல. அந்த பரமார்த்தமான அந்த பரம்பொருளை தான் வேண்டுறார். என்ன சொல்றார்? அருணாச்சலா, நீ என்னுடன் ஒன்றாக கலக்க வேண்டும், அல்லது நான் உன்னோடு ஒன்றாக கலக்க வேண்டும். அப்படி நாம ஒன்றோடு ஒன்றாக கலந்து இருக்க நீ அருள் செய்ய வேண்டும். அந்த மலர்ந்த மலரணையிலே, மலர்ந்த மனமாகிய மலரணையிலே நாம் கலந்திருக்க நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் அபிண்ணமாயிருப்போம் அருணாச்சலம் சொன்னார். 2வது செய்யுள் என்ன சொன்னார்? அழகு சுந்தரம் போல் சொன்னார். அவங்க அப்பா பேர் சுந்தரமையர், அம்மா பேர் அழகம்மை. அவங்க 2 பேரும் போல நாமளும் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி அங்க சொன்னார். அதே போல இங்கே சொல்றார், மெய் கலந்திட அருள் அருணாச்சலா. நாம ஒன்றாக வேண்டும். இப்போ நடத்தும் அந்த ஜீவபாவம் ஒழிந்து சிவனே அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னார்ல, அது மாதிரி அந்த ஸ்வரூபமே நான் அப்படின்னு உணர்வோடு நான் இருக்கணும் அப்படின்னு இங்கே பிரார்த்திச்சுக்கிறார். ஆக இந்த மனம் எப்போ மலரும் அப்படின்னு கேட்டா சித் ஜட கிரந்தின்னு சொல்றாங்க வேதாந்த சாஸ்திரம். நான் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த உடல் நான் நினைச்சிட்டு இருக்கோம், இதுதான் ஜட சம்பந்தமான விஷயம். சித்துனா நான், ஸ்வரூபம், இது 2ம் ஒரு முடிச்சு போல இருக்கு. அந்த சிச்சட கிரந்தி அவிழ்ந்துச்சுன்னா அப்போ அகம் மலரும். அந்த அகம் மலரும் பொழுதுதான் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு ஒன்றி இருக்கும். ஸோ அப்படி ஒன்றி இருக்க வேண்டும். அதுக்கு அந்த சிச்சட கிரந்தி அவிழ வேண்டும், நான் அதுவாகவே இருக்க வேண்டும் என்பதாக இந்த செய்யுள்ள சொல்லி. ஸோ போன செய்யுள்ள மூக்கு இல்லாதவன்னு காமிக்கிற அந்த கண்ணாடி மாதிரி நீ என்னைய தூஷிக்க வேண்டாம், என்னை நீ கைதூக்கி விட வேண்டும் சொன்னார். இங்கே என்ன சொல்றார்? அந்த அழகிய மனதிலே, மலர்ந்த மனம் என்னும் மலரணையிலே நாம் ஒன்றாக கூடியிருப்போம் வா அருணாச்சலா என்பதாக இங்கே சொல்லியிருக்க. மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ, மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ, மேன்மையுற்றன என் அருணாச்சலா, மேன்மையுற்றன என் அருணாச்சலா. மைமய நீ தருள் மையினால் உனது உன், நீ தருள் மையினால் உனது உண்மை வசமாக்கினை அருணாச்சலா, வசமாக்கினை அருணாச்சலா. மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ, மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ, மேன்மையுற்றன என் அருணாச்சலா, மேன்மையுற்றன என் அருணாச்சலா. மைமய நீ தருள் மையினாளுனது உன், நீ தருள் மையினாளுனது உண்மை வசமாக்கினை அருணாச்சலா.
शिव समाधिनै अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला. இப்போ கவனிச்சு வந்தீங்களா இந்த அக்ஷர மனமால் எப்படி வருதுன்னு? மூ மூ மூக்கிலன், அப்புறம் மெய்யகத்தின், இப்போ மேல ஆரம்பிக்குது. மேன்மேற் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மையுற்றனை என் அருணாச்சலா. என்ன சொல்றான்னு கேட்டா, மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் அப்படின்னு சொல்றாரு. இங்க மெல்லியர்னு யார சொல்றாருன்னா உண்மையான பக்தர். அவங்க எப்படிப்பட்டவங்க? மேன்மேல் தாழ்ந்திடும் அப்படின்னு அர்த்தம். அடக்கம், பணிவு, இதுதான் அவங்களுடைய லட்சணமா இருக்கு. பணிவு, அடக்கம். நான் எப்பயும் அவங்க இருமாந்து தெரிய மாட்டாங்க, எல்லாம் ஈசன் செயல்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் பணிவுன்னு அர்த்தம். அடக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், எல்லாம் பகவானுடைய செயலால் நல்லா நடந்திருக்கு, என்னால் ஒன்றும் கிடையாது, அப்படி அடங்கி இருப்பான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஹனுமான்ஜி அப்படி தான் அந்த கடலை எல்லாம் தாண்டி அங்கே இலங்கைக்கு போய் சீதா பிராட்டியை கண்டு எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அவர்கிட்டேருந்து அவருடைய இந்த நெத்திச்சுட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் எப்படி சாதிச்சேன்னு எல்லாம் வியப்போட கேட்டாங்க. அப்போ அவர் ரொம்ப அடக்கமாக சொன்னார், என்னுடைய மகிமை ஒன்றும் கிடையாது, இது ராமநாமத்தோட மகிமைன்னு சொன்னார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என் நாவால் சொல்லிட்டே இருந்தேன். நான் அந்த ராமநாமத்தோட மகிமையால் இவ்வளோ சாதிக்க முடியும்னு சொன்னார். நாமளாம் என்ன சொல்லியிருப்போம்? அது என்னுடைய பராக்கிரமம் சொல்லியிருப்போம், என்னுடைய வீரதீர பராக்கிரமம் சொல்லியிருப்போம் இல்லையா? அவர் என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய சாமர்த்தியம் சொல்லுவோம். ஆனால் அவர் சொன்ன இது ராமநாமத்தோடைய மகிமைன்னு சொன்னார். அடக்கம் அமரருள் உய்க்கும் இல்லையா, அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் சொல்றாங்க. ஸோ அப்படி இந்த பக்தர்கள் எப்படின்னு கேட்டால் மேன்மேலும் பணிவடக்கத்தோடயே இருப்பாங்களாம், இருமாந்தே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மெல்லியர், மென்மையானவர்கள் மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மையுற்றனை என் அருணாச்சலா. அப்படிப்பட்டவர்களை சேர்ந்து நீ ரொம்ப மேன்மையுற்றனையோ அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா, அதாவது ஒரு அடியவர், உண்மையான அடியவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அப்படிப்பட்ட அடியவருக்கு பகவான் அடியவராக வருவார், அவருக்கு சேவகனாக வந்து சேவை செய்வார். அப்படிப்பட்டவர். அப்போ நம்முடைய புராணங்கள்லையும் நம்ம நிறைய கதைகளை படிச்சிருக்கோம். நம்ம இந்த சாந்தா சக்குபாய் கதையெல்லாம் படிச்சிருக்கோம். அப்புறம் இந்த பாண்டுரங்களோட கதைகள் எவ்வளவோ படிச்சிருக்கோம். நம்ம பகவான் வந்து சேவகனா வர வந்து எல்லா சேவைகளும் செய்கிறார். ஸோ ஆக அப்படி மேலும் மேலும் பணியக்கூடிய அந்த பக்தர்கள் அவர்களோட சேர்ந்து தான் உனக்கு இவ்வளவு பெருமை உண்டாயிற்றோ அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் அர்த்தம், நம்ம யாரோட சேரோமோ அவங்களுடைய குணநலன்கள் பழக்கங்கள் நமக்கு வரும் இல்லையா? இங்க என்ன சொல்றாருன்னா, அருணாச்சலனை பார்த்து அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்களோட சேர்ந்து சேர்ந்து கூடி குழாவித்தான் நீ இப்படி மேன்மையுற்றனையோ அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாரு. இப்போ நாமெல்லாம் எப்படி சொல்லுவோம்? பகவானோட சேர்ந்து சேர்ந்து தான் நமக்கு இவ்வளோ பெரிய மேன்மை சொல்லுவோம் இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட அடியாரோட சேர்ந்து சேர்ந்து தான் உனக்கு இவ்வளோ பெருமை வந்ததோ அப்படிங்கிற மாதிரி வியந்து சொல்றாரு. ஆனால் ரொம்ப மெல்லியராக இருக்கிறவங்களை சேர்ந்து என்ன, நாமளும் ரொம்ப மெல்லியராகி ரொம்ப தீனமாக ஆகணும். ஆனால் இவர் ரொம்ப மேன்மை அடைஞ்சிட்டார். இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், எவ்வளவுக்கு எவ்வளோ அகங்காரத்தை குறைச்சிக்கிறோமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ தான் நமக்கு உயர்வு. அகங்காரம் கூட கூட என்னாகும்? நான் எனதுன்னு கூட கூட என்னாகும்? நம்முடைய அத்தியாத்மம் ரொம்ப ரொம்ப சுருங்கி போகும். பணிய பணிய பாவம் அகலும். ரொம்ப எவ்வளோ பணிவாக இருப்போமோ, அகங்காரத்தை எவ்வளோ விட்டு தொலைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு உயர்வு உண்டாகும். ஸோ பகவானுக்கு நம்ம மேலே உண்மையான கருணை இருந்தால் என்ன செய்வார் தெரியுமா? எனதுன்னு சொல்லி எதை பற்றி இருக்கோமோ அதெல்லாம் பறிச்சுட்டு விட்டுருவார். ரெண்டாவது, நான் இருமாந்துங்கன்னா மண்டையிலே அடிப்பார். நான் இருமாந்து இருக்கேன் என்ன அர்த்தம்? அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு என்ன செய்வாரோ அதெல்லாம் செய்வார். அதுதான் அவர் நம்ம மேல உள்ள கருணை உண்மையிலேயே. சாக இப்படி மேன்மேலும் தாழ்ந்து
எல்லாம் அவன் செயல், நான் ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லி ரொம்ப தாழ்ந்து இருக்குதான் நமக்கு உயர்வு. ஸோ இங்கே பகவானுக்கே உயர்வு எதனாலன்னு சொல்கிறார், அப்படி மேன்மேலும் தாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மெல்லியராகிய அந்த பக்தர்களை சேர்ந்து தான் நீ இப்படி மேன்மையுற்றனையோ அப்படிங்கிறார். பகவானுக்கே அப்படின்னு நாம் என்ன செய்யணும், நாம் இன்னும் அப்படி பணிவடக்கத்தோடு இருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து நாமும் அந்த மாதிரி நல்ல இயல்புகளை வளர்த்து கொள்ள வேண்டுங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கார். அப்புறம் அடுத்த செய்யுள்ள 84 மை மயல் நீத்து அருள் மையினால் உனது உண்மை வசமாக்கினை அருணாச்சலம். என்ன அழகா இருப்பாரு அவரோட தமிழ். மை மயல் நீர்த்து, இங்க மைனா என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க என்ன பொருள் சொல்லியிருக்காரு முருகனார் சுவாமினா, ரொம்ப இருள் நிறைந்த மை இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மயல் நீத்து, மயல்னா மயக்கம், அதை நீத்து அதை நீக்கி. இங்கே மைமயல் என்ன பொருள்னு கேட்டால், இந்த உலகத்தில் நாம் கொண்டிருக்கிற பற்றுக்கள், இதுதான் உண்மையான மனமயக்கம். இதையே மைங்கிறார், இருள் நிறைந்தது ஏன் சொல்கிறார், அது எப்பயுமே நம்ம இருள் நிறைந்த அந்த படுகொலாம் தள்ளி விட்டுருவோம். ஆகவே மை மயல் நீத்துன்னு சொல்கிறார். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பற்றுக்கள், அதான் மயல், அதை நீக்கி அருள் மையினால் உனது உண்மை வசமாக்கினை அருணாச்சலம். அருள் மையினால் என்ன கேட்டால் சொல்லுவோம் இல்லையா, ஏதோ மை போட்டாங்க சொல்லுவோம் இல்லையா. என்ன அர்த்தம், சில பேர் இந்த வசியம்லாம் செய்யணும்னா மை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் மேலே பிரியம் இருக்குது, அந்த பிரியத்தை குலைச்சு இன்னொருத்தர் மேலே பிரியத்தை ஏற்படுத்தணும்னா மை போடுறதுன்னு சொல்லுவோம். இங்கே எனக்கு உலகத்து மேலே தான் எல்லா பற்றுக்களும் இருக்குது, உலகத்தை தான் நான் பெருசாக நினைக்கிறேன், அதுலேயே மயங்கி இருக்கேன்னு வச்சுக்கோமே. அதான் மை மயல் முதல்ல சொன்னது. அவர் ஏதோ ஒரு மை மாதிரி ஏதோ செஞ்சு ஏதோ போட்டு அருள் மையினால், உன்னுடைய அருள் என்கின்ற மையினால் என்ன செஞ்சேன்னு கேட்டால், அதை நீக்கி, இந்த உலகத்தின் மேலே உள்ள மனமயக்கத்தை நீக்கி அதை அகற்றி என்ன செஞ்ச நீ, இப்போ ஏதோ ஒரு மாயாஜால வித்தை பண்ணி உண்மை வசமாக்கினை அருணாச்சலா. அர்த்தம், அந்த உண்மை பரம்பொருளாகி உன்னுடைய வசம் நீ ஆக்கி கொண்டாய். என்னுடைய மனதை இந்த உலக விஷயங்கள் விவகாரங்களுக்கு திருப்பி எப்படியோ உன் மீது காதல் கொள்ள செய்து விட்டாய் அருணாச்சலா. என்னே உன்னுடைய அருள் விசித்திரம் அப்படின்னு நினச்சி பகவானுக்கு அவருடைய வாழ்க்கை உண்மையிலேயே அவர் பரம்பொருளை பற்றி நினைக்கலாம் இல்லை. அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு இப்படி ஒரு அந்த மரண பயம் ஏற்பட்டு அப்படி அந்த ஆன்ம விழிப்பு உண்டாயிடுச்சு. அதிலிருந்து மாறாத அந்த ஆன்ம நிலையிலே இருந்தார், இந்த பரம்பொருங்கிற அந்த நிலையிலே இருந்தார். ஸோ நம்மை போல அவருக்கு இந்த உலகத்தில் மயக்கம்லாம் ஏற்பட்டு அப்புறம் அது தெளிஞ்சு பகவான் நினைச்சு அப்படிலாம் அவர் செய்யலை. பாலகனாக இருந்தபோது எடுத்தெடுப்புலேயே அவருக்கு உண்டாயிடுச்சு. ஏதோ ஒரு உன்னுடைய அருள்மை தான் அது அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய அருள் விசித்திரம் தான் அது. அதனால் நினைஞ்சிட்ட உண்மை வசமாக்கினே அருணாச்சலா, மைவசமாக்கினே அருணாச்சலா. ஆக அப்படி உன்னோடு என்னை ஒன்றாக்கி கொண்டாய் அருணாச்சலா, என்னே உன்னுடைய அருள் சித்திரம். சரி, நம்ம எவ்வளோதான் பேசினாலும் இந்த உலக பற்றுகளை விடுறது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா ஒன்றை விட்டோன்னா இன்னொன்று, ஒன்றை விட்டா இன்னொன்று, ஒன்றை விடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பற்றி இருக்கு மனசு. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், இந்த நிழலை புதைக்கிறதுக்கு சமானம் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷத்தோட நிழல் மேலே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு, என்னது இது கூட வந்துட்டு இருக்கு, இதை எப்படியா புதைச்சிட்றேன் அப்படின்னு ஒரு குழி வெட்டினான். குழி வெட்டி நிழலை கொண்டு வச்சு புதைக்க ஆரம்பிச்சு. புதைச்சிட முடியுமா நிழலை? திருப்பி நிழல் மேலே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பற்றுக்களை விட்டணும் சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஏதோ பற்றுக்கள் முளைத்தெழும்பிக் கொண்டே இருக்கு, விடவே முடியாது. என்ன செய்யறது? பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றினை பற்றுக பற்று விடற்கு. ஸோ மற்ற பற்றெல்லாம் விடணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் சொல்லப்பட்டு. அங்கே இங்கே என்ன சொல்ல, அதுக்கும் அவருடைய அருள் தான் வேணும். ஏன் வேணும்னா நம்மளால முடியாதது. பரமனிற் பிரிந்து உலகினை தலையில்
பற்றியான் பெற்றது போதும் பரமநாமருணா சலையனை நீயுன் பதத்தினின்றொது கூறப்பாரேல். அப்போ இந்த உலகத்தை என் தலையில் சுமந்து தெரிஞ்சதெல்லாம் போதும், இனி நீ என்னை ஒதுக்கி விட வேண்டாம் உன்னுடைய திருவடிகள் இருந்துன்னு இங்கே இறைஞ்சிறார். அவருடைய அருள் இருந்தால் தான் அவருடைய திருவடிகளையும் பற்ற முடியுங்கிற மாதிரி அங்கே சொல்கிறார். பரமனிற்பாதம் பற்றற பற்றும் பரறி அரியறி பரமன் பரமுனக்கெனையன் பணியற பணியாய் பறித்திடும் உனக்கெது பாரம். ஆக அதையும் நீ தான் செஞ்சு கொடுக்கணுங்கிறார். உன்னுடைய திருவடிகளில் பற்றி ஏற்படணும், அதுக்கும் நீ தான் உபகாரம் பண்ணணும், நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறார். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு மை போட்டது போல செய்து இந்த உலகத்தில் உள்ள அந்த மயக்கத்தில் நீக்கி உன்மீது காதல் கொள்ள செய்து விட்டாய் அருணாச்சலா. என்னே ஆச்சரியம், என்னே உன்னுடைய அருள் விசித்திரம். மொட்டையடித்தனை வெட்ட வெளியினில் நட்டமாடின என் அருணாச்சலா மோகம் தவிர்த்து உன் மோகம வைத்து என் மோகம் தீரா என் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இன்னொரு முறை. மொட்டையடித்தனை வெட்ட வெளியில் நீ மொட்டையடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடின என் அருணாச்சலா மோகம் தவிர்த்து உன் மோகம வைத்தும் என் மோகம் தீரா என் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. மொட்டை அடித்து என்னை வெட்ட வெளியில் நீ நட்டமாடின என் அருணாச்சலா. என்ன அர்த்தம்? என்னை மொட்டை அடிச்சிட்ட நீ அப்படின்னு அருணாச்சலம் பார்த்து சொல்றார். என்ன இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, இங்க முருகநாத சுவாமி அதுக்கு என்ன பொருள் சொல்றாருன்னு கேட்டா, யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களும் இதயத்தினின்று நிர்மூலமாக வாசனாக்ஷயம் செய்து அவற்றினின்று தூய்தாய் ஒழிந்த அவ்விதய பரவெளியின் கண் நீ இன்ப நடனம் செய்தா. என்ன ஆச்சரியம்! இங்கே மொட்டை அடித்துங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றான்னு கேட்டா, நாம் எதெல்லாம் எனதுன்னு சொல்லி பற்றி கொண்டிருக்கோமோ அதையெல்லாம் மொட்டை அடித்து அப்படின்னு அடுத்த மொட்டை இல்லாதோம் அதெல்லாம் நீக்கி பறித்து கொண்டு, நான் ரொம்ப அழகானவன், நான் ரொம்ப பண்பானவன், நான் புத்திசாலி அப்படின்னு நம்மளை போய் நினச்சிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அழிச்சு இதான் மொட்டை அடித்துன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டார். சரி, நமக்கெல்லாம் பயம் வந்துடும். பகவான்கிட்ட போனால் மொட்டை அடிச்சுட்டார், எல்லாத்தையும் மொட்டை அடிச்சான்னு என்ன செய்யறது? ஆனால் அது பெருமையாக தான் சொல்கிறார் ஆக்சுவலாக. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் எனதுங்கிறது அதிகமாக இருக்க துன்பம் தான் இந்த உலகத்தில். பகவான் நமக்கு உபகாரம் செய்கிறான்னு சொன்னால், அருள் செய்கிறான்னு சொன்னால், இதில் தான் நமக்கு ரொம்ப பெரிய பற்றுதல் இருக்கும். இது இல்லாமல் நான் இல்லவே இல்லைன்னு இருக்கோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு விட்டாருன்னா அதுதான் அவர் செய்ய அனுகிரகம். பெரிய புராணத்தை பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் செய்கிறாரு. அந்த பெரிய அடியவர் எதெல்லாம் அவர் பற்றி கொண்டு இருக்கார். ஒரு அடியவருக்கு தன்னுடைய மகன் மீது அவ்வளோ பெரிய காதல் பற்று. நியாயம்தானே இல்லையா? ஒரு ஒரு தகப்பனாருக்கு அப்படி தானே இருக்கும். அவர்கிட்ட போய் சொல்கிறார், பிள்ளைக்கறி சமைச்சு கொண்டு வாங்க. நம்ம நினைஞ்சிருப்போம், நீ முதல்ல வெளியேறு சொல்லியிருப்போம், கெட் அவுட்னு சொல்லிப்போம். அவர்
அவங்க அவ்வளோ அடியவர்கள், அவ்வளோ பெரிய பக்தர்கள், அதுக்கும் சரின்னு சொல்லி கொண்டு கொண்டு சமைச்சு கொண்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் கேட்கவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நமக்கு அப்போ ரொம்ப துன்பகரமாக இருக்கும். ஆனால் இந்த ஜீவனுக்கு உண்மையிலேயே இந்த பற்றுக்கள் நீங்க தான் அவன் பரம்பொருளை அடைய முடியும். அவர் உபகாரம் தான் செய்கிறார் ஆக்சுவலாக. ஆனால் அந்த சமயத்தில் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் பற்றுக்கள்லாம் நீங்க தான் உண்மையான உபகாரம். மொட்டை அடித்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டால் யோகர் சுவாமி தான் சொல்கிறார், என்னோருடன் பிறந்தோர் எல்லோரும் மாண்டார்கள், உன்னுறவே அல்லாது வேறுறவும் இல்லையடா அப்படின்னு குருநாதரை பார்த்து சொல்றார். என்னோடுடன் பிறந்தோர் எல்லோரும் மாண்டார்கள். என்ன அர்த்தம்? அவரோட சகோதர சகோதரிகள்லாம் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. என்னோடு உடன் பிறந்தோட யாருன்னு கேட்டா இது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் இதான் நம்மளோட பிறந்தது. அது மாத்திரம் இல்லை, நான் எனதுங்கிற அந்த ஒரு வெறுப்புங்கிற அந்த விஷயம்லாம் நம்மோடு கூட பிறந்தது. அதெல்லாம் மாண்டு போச்சுங்கிறாங்க யோகேஸ்வரன் அந்த பரநிலையிலேன்னு சொல்றார். உன்னுறவே அல்லாமல் வேறொருவும் இல்லையடான்னு சொல்றாரு. அதை மாதிரி நீங்க என்ன சொல்றார்? மொட்டை அடித்து நான் எதையெல்லாம் நான் பற்றி கொண்டிருந்தேனோ எல்லாவற்றையும் மொட்டை அடித்து அப்படி அடிச்சுட்டேங்கிற ஒரு சந்தோஷத்துல வெட்ட வெளியில் நீ நட்டமாடின என் அருணாச்சலா. வெட்ட வெளின்னு என்ன அர்த்தம்? அதான் இதய ஸ்தானத்தில் இருக்க அந்த பரவெளி, அதான் வெட்ட வெளின்னு சொல்றாரு. அருள் வெளி, சிதாகாசம், சிதம்பரம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை அப்படின்னு அர்த்தம்னா ஆனந்த நடனம் ஆடுகின்றாய் அருணாச்சலம். அகங்காரம் அழிஞ்ச இடத்துல அந்த பரசிவனார் ஆனந்த நர்த்தனம் ஆடுறார். நிறுத்தம் அந்த உண்மையான தூய உணர்வு அது விழுறும் பொழுது ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. அதுதான் இங்கே நட்டமாடினைன்னு சொல்றார். நடனம் ஆடுறதா சொல்றார், திருநடனம். நிறுத்தம் அவ்வளவு ஆனந்த பெருக்கு. யாகேனைக்கே அமிர்தத்துவ மானுஷம்னு சொல்ற மாதிரி மொட்டை அடித்து நடத்தோம். இது எல்லாம் விடத்தான் அவ்வளவு பெரிய ஆனந்தம் நமக்கு உண்டாகுங்கிற சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, நீங்க ஞாபகம் இருக்காந்தில்ல உங்களுக்கு, சீரை அழித்து நிர்வாணமா செய்து அருட்சீரை அழித்தருள் அருணாச்சலம் சொன்னார். சீரைனா அர்த்தம், சீங்கிறதுக்கு இன்னொரு பொருள் வந்து புடவைன்னு கூட ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி முருகநாசம் சொல்லியிருக்காரு. சீரை அழித்து நிர்வாணமா செய்து அருட்சீரை அழித்தருள் அருணாச்சலம். இங்க சீரை நடத்தணும் உடல் மனம்ங்கிறது தான் இங்க சீர்னு சொல்லப்பட்டு, அதை அழித்து நிர்வாணமா செய்ய அர்த்தம். ஏது மொண்டரனில் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையில அப்படி நிற்க வச்சுட்டார். அதே தான் இங்கேயும் சொல்றார், மொட்டை அடித்து. ஆனால் நம்ம கிரகஸ்தர்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஐயோ மொட்டை அடிச்சுட்டாருன்னா என்ன செய்யறது? என்னோட சொத்து சுகம்லாம் போயிடுமா? போ நான் காதல் கொண்டிருக்கிற என்னுடைய மனைவி மக்கள்லாம் பிரிஞ்சிருவாங்களா? இப்படியா சொல்றா? இதை படிச்சா அப்படி ஆயிடுமா? அப்படி கிடையாது, அது அர்த்தம் கிடையாது. மொட்டை நமக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத குணங்கள், சின்னத்தனங்கள், இதையெல்லாம் மொட்டை அடித்து அதெல்லாம் இல்லாமல் செய்து, அப்படி இல்லாமல் செய்து நீ வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை, ஆழ்ந்த நடனமாடினாய் அருணாச்சலா. என்னே உன்னுடைய அருள். இது ஆக்சுவலாக இன்னொரு பொருள் சொல்கிறாருங்க. என்னன்னு கேட்டால், இந்த சன்னியாசம் எடுக்கும்போது என்ன செய்வாங்க? மொட்டை அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி குடுமி வச்சுருப்பாங்க. அந்த குடுமிங்கிறது ஏதோ சின்ன சின்ன பற்றுக்களை குறிக்கிறதா. அதாவது சாஸ்திரம் மேலே ஒரு பற்று இருக்கணும், குருநாதர் மேலே பற்று இருக்கணும், இஷ்ட தெய்வத்து மேலே பற்று இருக்கணும். இந்த பற்றுக்களை குறிக்கிறதா அந்த சின்ன குடுமியம். சன்னியாசம் சொன்னால் அது கூட இருக்கக்கூடாது. ஆசையர்மீன் ஆசையர்மீன் ஈசனும் டாக்கியனும் ஆசையர்மீன் அப்படின்னு அந்த இதையும் நீக்கிடுறாங்க. இதை விட மோசம் பௌத்தர். அவங்க மொட்டையடிகளும் ஜெயினர்கள்லாம் அப்படி முடி பிடுங்கி போட்டோம், திருப்பி வளரவே கூடாது. அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இங்கே மொட்டையடிகள் கேட்டால் இந்த குடும்பத்தில் நமக்கு இருக்கிற உறவுகள் இதையெல்லாம் நீ நீக்கி, ஏன்னா பகவான் வாழ்க்கை அப்படிலாம் நடந்துச்சு. அங்கேருந்து ஓடி வந்துட்டார், இங்கேருந்து மதுரையிலேருந்து ஓடியே வந்துட்டார். அந்த ஞான அனுபவத்தை பெற்ற பிறகு அருணாச்சலத்தை வந்து உட்காந்துட்டார், குகையில் வந்து உட்காந்துட்டார். ஸோ இங்கே மொட்டை அப்படி தான் ஆச்சு அவருடைய வாழ்க்கையிலையும். என்ன ஆச்சுன்னு கேட்டால், அருணாச்சல வந்த உடனே அந்த அந்த குளத்துக்கு போகிறார், அந்த முன்னாடி உள்ள குளம். அந்த குளத்துக்கு போகும்போது அந்த பாலகனை பார்த்த உடனே ஒருத்தன் கேட்குறான், உனக்கு மொட்டை அடிக்கணுமான்னு கேட்குறான். என்ன ஆச்சரியம் பாருங்க. அவர் ஒன்றுமே சொல்லலை.
அவர் சரிங்கிறார். உடனே மொட்டை அடிச்சோன்னா காசு கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, தன்னோட கூண்டில் எடுத்து போட்டுட்டு தன்னோட கட்டியிருந்த ஆடையெல்லாம் எடுத்து போட்டு கோமணமும் தரிச்சுக்கிறார். ஆனால் அவருக்கு அப்போ ஸ்நானம் பண்ணணும் கூட ஞாபகம் இல்லை, அவருக்கு தோணலை. அந்த ஒரு நிலையில் இருந்தார். அவர் அருணாச்சல கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கார். அப்போ வானத்திலேருந்து மழை பொழிந்ததான். இந்த சிறுவன் இப்படியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவனை நனைய செய்து அவனை தூய்மையாக்கி அப்புறம் தான் அவர் பகவான்கிட்ட போகிறார். ஆச்சரியம் என்னன்னா, எல்லா கதவும் திறந்திருக்கு, யாருமே இல்லை. அங்கே பூஜை செய்கிற பூஜாரிகள்லாம் யாருமே இல்லை. நேர அருணாச்சலன்ட்டே போயிட்டார். அப்பா நான் வந்துட்டேன், உன்னுடைய ஆணையை ஏற்று நான் வந்துட்டேன்னு சொல்லி. அந்த ஒரு முறை கோயிலுக்குள்ளே போனவர் தான், அப்புறம் போவே இல்லையா. அதுக்கப்புறம் போகவே இல்லையா சன்னிதானத்துக்குள்ளே. வெளியிலலாம் இருந்தார், அந்த குகையில், பாதாளின் குகையில் இருந்தார். ஒரே ஒரு முறை தான் கம்ப்ளீட்லி ஆஃபர்ட் ஹிம்செல்ஃப், தட்ஸ் இட். சரண்டர்னா அதானே, ஒரு முறை தானே செய்யணும். டெய்லி வந்து சரண்டர் பண்ணிட்டே இருந்தேன்னா அர்த்தம், போன முறை சரியாக பண்ணலன்னு அர்த்தம். கம்ப்ளீட் சரண்டர்னு அர்த்தம், ஒரு முறை தான் பண்ணணும், ஃபினிஷ். அப்படி இருக்கணும் சரண்டர். ஸோ அவரோட வாழ்க்கையும் மொட்டை அடிச்சிட்டார். எல்லா புற பற்றுக்களையும் நீக்கி எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ இதே ஸ்தானத்திலே அந்த பரவெளியிலே நட்டமாடினை நடனமாடினை அருணாச்சலா. நம்மளோட அஜ்ஞானத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நிறைய விஷயங்களை சேர்த்துக்கொள்ள உறவுகளை வளர்த்துக்கொள்ள பட்டம் பதவின்னு கிடைக்க ஆனந்தம் நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் நம்முடைய அஜ்ஞானம். உண்மையிலே ஆக்சுவலாக சுதந்திரம் எதுன்னு கேட்டால், ஆனந்தம் எதுன்னு கேட்டால், எல்லாத்தையும் விட தான் ஆனந்தம். இது எவ்வளோ சொன்னாலும் நமக்கு உரைக்காது. ஏன்னா அவ்வளோ மழுங்கி போயிருக்கு நம்மளோட புத்தியெல்லாம். உண்மையிலேயே விட தான் ஆனந்தம். தியாகேனைக்கே அமிர்தத்துவமானுஷ்புன்னு சொல்லப்பட்டது அந்த உபனிஷத் வாக்கியம். அது பொய்த்து போகாது. கைவல்ய உபனிஷத்துலாம் சொல்லப்பட்டது. ஆனால் சுவாமி விடத்துக்கு ஒன்றுமே இல்லையா, நான் ஏற்கனவே பிச்சைக்காரனாக இருக்கேனே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இருமாந்திருக்கோமே நான் அதை விடணும் இல்லையா? அது எல்லார்ட்டையும் ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு இருமாப்பு இருக்குது. என்னை போல புத்திசாலி யாரும் கிடையாது. எவ்வளோ மோசமாக இருந்தால் அவன்கிட்ட ஒரு நினைப்பு இருக்குது, நான் ரொம்ப புத்திசாலி, நான் படிக்காட்டியும் நான் பெரிய படிக்காத மேதை. ஆக அதாவது நிசர்கத்தை மகள் சொல்கிறார், இட் இஸ் நாட் தட் ஐ ஹாவ் நத்திங், ஐ ஆம் நத்திங் அப்படிங்கிறார். ஸோ வாய் வார்த்தையாக சொல்ல உண்மையாக சொல்கிறார். இட் இஸ் நாட் ஐ ஹாவ் நத்திங், ஐ ஆம் நத்திங். அந்த ஸ்டேட்டுக்கு வரணும் நம்ம. ஐ ஆம் நத்திங். ஸோ வாயால் சொல்லி பிரயோஜனம், நான் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பகவான் செயல். வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உணர்வால் உண்மையே நம்ம உணரணும். ஐ ஆம் நத்திங். ஸோ அதான் இங்கே மொட்டை எடுத்துக்கிறது உண்மையான அர்த்தம். அதான் ஐ ஆம் நத்திங். ஸோ ஆன்மீக வாழ்க்கையோட உயர்நிய உச்சம் என்ன அப்படின்னு கேட்டால், ஐ ஆம் நத்திங் அப்படின்னு அமைதியாக இருக்குது. ஐ ஆம் எவ்ரி திங் அப்படின்னு ஒருத்த ஆட்டம் போட்டான்னா அவன் ஒன்றுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். உண்மையிலேயே அவன் எதையுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சில பேருக்கு இந்த சித்து இதெல்லாம் வந்துடும். சித்துக்கள்லாம் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ், அவங்களை பிடிச்சிக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க, நான் தான் கடவுள், எல்லாம் என்னை வந்து வணங்குங்க போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஆக்சுவலி தே டோன்ட் டூ எனிதிங். ஐ ஆம் நத்திங் அப்படின்னு யார் இருக்கானோ அவன் தான் பரமஞானி. அதான் பகவானுடைய ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அவர் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். தன்னை எதுவுமே சொல்லிக்கல, குருநாதர்னு சொல்லிக்கல, அவர் எந்த கடவுளும் எதுவுமே சொல்லிக்கல, பேசாமல் இல்லை. ஞானியும் சொல்லிக்கல, தன்னை பேசாமல் அமைதியாக இருக்கு. அதுதான் உண்மையான ஞானம். சும்மா இருத்த. அதுதான் இங்கே சொல்லப்பட்டு, மொட்டை அடித்து என்னை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என்ன அருணாச்சலம். மோகம் தவிர்த்து உன் மோகமா வைத்து என் மோகம் தீரா என் அருணாச்சலா. முதல்ல என்ன சொல்றார், மோகம் தவிர்த்து. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நமக்கு இருக்கிற இந்த உலகத்தின் மேலே இருக்கிற மோகம், எவ்வளவோ மோகங்கள் இருக்கு இல்லையா? பணத்தின் மீது அவ்வளோ மோகம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, நிறைய இல்லாமல் இல்லை. பணம் வேண்டி இருக்குதான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது மேலே மோகம் நடந்தது, எப்போ பாரு பணத்தை பற்றியே செஞ்சு. அப்படி எவ்வளவோ மோகம் இருக்கு. இந்த போகம், பெண் பித்தும்பாங்கல்ல, அது ஒரு மோகம்.
இந்த மாதிரி எவ்வளவோ மோகம் இருக்கு இந்த உலகத்தில். சின்ன சின்னமாக மோகங்கள் நிறைய இருக்கு. இப்போ உள்ள முக்கியமான மோகம் என்னன்னா செல்ஃபோன் மேலே அவ்வளோ மோகம் இருக்கு. ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கேயாவது தொலைஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், கை காலம் பதற ஆரம்பிச்சிடும். இந்த குடிகாரன் குடிக்காம வச்சு அப்படி கை காலம் அப்படி நடுங்குமோ அது மாதிரி செல்ஃபோன் எங்கேயா தொலைஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். அது வாங்குற வரைக்கும் அவன் கை காலம் உண்மையும் நடுங்க ஆரம்பிச்சிடும். பணம் எவ்வளோ வேணால் தொலைஞ்சு போட்டு பிரயோஜனம், பிரச்சனையே இல்லை. செல்ஃபோனில் அவ்வளோ விஷயம் வச்சுருக்கேன் உள்ள, எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா என்னது? உண்மையிலே அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த மோகத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியல. 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு 70 வயசு 80 வயசு பெரியவங்க வரைக்கும் யாருமே விதிவிலக்கு இல்லாமல் போயிட்டாங்க. இந்த மோகத்தை தான் எப்படி வர்றதுன்னு தெரியல உண்மையிலே. ஏன்னா அதுக்குள்ள எல்லாமே எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள வேற வெளியிலேயே பார்க்க வேண்டாம். நான் ஒரு ஜோக் படித்தேன், ஜோக்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கேன், வெளியில் ஒரு உலகம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான். ஒரு அப்பா சொல்கிற பொண்ணு சொல்கிறா, அதுக்கான லிங்க் அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படின்னா. என்ன அப்படி என்கிராஸ்ட் எவ்ரிதிங் இந்த மொபைல், அது பெரிய மோகமாக போச்சு. யாருமே விதிவிலக்கு இல்லை அதுக்கு. ஐ எம் டெல்லிங் யூ, யாருமே விதிவிலக்கு இல்லை. யாராவது நான் விதிவிலக்குன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்படின்னா அவர் பெரிய ஞானியாக இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு வசதி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் ஃபோன் கூட வாங்க வசதி இல்லாமல் இருக்கணும். அப்படிதான் ஒழிய அப்படி ஆகிப்போச்சு. அப்படி எவ்வளவோ மோகம் இருக்கு. கிரிக்கெட் மோகம், சினிமா மோகம், இந்த உலகத்தில் எவ்வளவோ மோகம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மோகத்தையா பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு மோகம் வந்துடுது. அதான் இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, மோகம் தவிர்த்து உன் மோகமா வைத்து. அப்போ அந்த மோகத்தை எல்லாம் அழிச்சு எப்ப பாரு பகவான் மேலதான் மோகம் உண்டாச்சுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலியம். அதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்ற, பைத்தியம் பிடிக்கணும்னா பரவாயில்லை, பகவான் மேல பைத்தியம் பிடிக்கட்டும். பகவான் இது பரமஹம்சர் அப்படின்னு சொன்னாங்க, அவர் சரியான பைத்தியம்னு சொன்னாங்க. எப்போ பார்த்தாரு காளி மாதாவை நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார், தன்னை மறந்து. என்ன சொன்னாங்க, கொஞ்சம் புத்தி பரண்டு போச்சு, பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம், அம்பாள் மேலே பைத்தியமாச்சுன்னா ரொம்ப நல்லது தானே. ஸோ என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேலே உள்ள மோகத்தெல்லாம் நீக்கி உன் மோகமா செய்து வைத்து உன் மோகம் தீராயன்னு. அப்புறம் உன் மோகத்தையும் தீருங்கிற பாருங்க, இதுதான் ஸ்பெஷல். உன் மோகத்தையும் எப்போ தீர்க்கிறது? நீ என்னோடு ஒன்றாக கலந்து விட்டாய் என்று சொன்னால்தான் உன்மோகம் எனக்கு தீரும். அது வரைக்கும் உன்மோகம் எனக்கு தீராது. இப்போ பகவான் மேலே மோகம் உண்டாச்சு, பகவானே நினச்சிட்டு இருக்கோம், பகவானே என்னோட சேர மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மோகம் தீரும் என்ன செய்யணும்? நீ உண்மையிலே என்னோட ஒன்றாக கலந்து விட வேண்டும். அந்த அபரோக்ஷ அனுபூத்தின்னு சொல்ற அந்த உயர்ந்த நிலை, அதை அனுபவிச்சு நான் தான். அப்போ அனுபவிச்சு வந்தான் அந்த பரமோன நிலையில சாந்தமா சாந்த ஸ்வரூபமா இருக்கும். அது வரைக்கும் அல்லல் தான். உலகத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி அல்லல்? எனக்கு அது வேணும், இது வேணும், அதை எப்படி அடைஞ்சிடணும், இதை சாதிச்சிடணும்னு அல்லல். ஒரு சாதகனுக்கு என்ன அல்லல்? எப்படியாவது பகவான் அடைஞ்சிடணும், எப்படியாவது பரம்பொருள் உணர்ந்துடணும், அவனுக்கு ஒரு அல்லல் தான். அதுவும் சாதகனுக்கும் அல்லல் தான், அது பெரிய அல்லல். அது ஐயோ வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கே, வேஸ்ட்டாக போயிட்டுருக்கே நாள்லாம், இன்னும் நான் அவரை தரிசிக்கலையே, இன்னும் அந்த பரம்பொருளை அடையலையே, வாழ்க்கை வீணாக போச்சேன்னு அவன் ரொம்ப பெரிய அல்லல் அவனுக்கு. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும், அந்த அல்லல் இன்னும் பெரிய அல்லல். என்ன இந்த உலகத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டேனா, இதுவும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலன்னா எங்கே போகிறதுனா அப்படிங்கிற ஒரு அல்லல் இருக்கு. அந்த அல்லலும் போகணும். என்ன செய்யணும் கேட்டால், அந்த பரம்பொருளை இதயஸ்தானத்தை உணர்ந்து அமைதியாக இருக்கிறவனுக்கு தான் எந்த அல்லலும் கிடையாது. வெளியிலையும் அவன் எதையும் தேடல, உள்ளியும் எதையும் தேடல. எல்லா தேடுதலும் ஓய்ந்து போய் அந்த பரிபூர்ண நிலையில எவன் இருக்கானோ அவன் தான் சாந்த ஸ்வரூபியாக இருக்கான். அவனுக்கு தான் அல்லலே கிடையாது. ஸோ ஆக முதல்ல இந்த உலகத்தின் மேலே மோகம் இருக்கு, அப்போ அல்லல் தான், வெளியில் தேடிட்டே இருக்கும் எதையோ. அதை தீர்த்து பகவான் என்ன செய்கிறார்? அவர் மேலே மோகம் கொள்ள செய்கிறார். அது ரொம்ப நல்லது அந்த மோகம். ஆனால் அதுவும் அல்லல் தான். ஏன்னு கேட்டால், இன்னும் என்னை கலக்கலையே, அவர் இன்னும் ஒன்றாகலையே, நான் பகவானோட இன்னும் அந்த பரமான்மாவை அனுபவிக்கலையேங்கிற ஒரு ஏக்கம். அந்த முமுக்ஷுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மோட்சத்தின் மீது இச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவனுக்கு அப்படி ஒரு தாபம் உண்டாகும்.
நமக்கெல்லாம் அதை பற்றி புரியாது. ஏன்னா நமக்காவது என்ன அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சாதகர்களுக்கு அப்படி ஒரு மோகம், அப்படி ஒரு இது தாபம் உண்டாகும். அந்த தாபம் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், உண்மையிலேயே அந்த பரம்பரோடு ஒன்றாகும்போது அந்த தாபம். அப்போ என்னாகும், எதையுமே அவன் நாட மாட்டான். ஏன்? பூரண திருப்தி அவன். இவன் பகவானை அடையணும் கூட யோசிக்க மாட்டான். ஏன்? அதுவாகவே அவன் சமைந்து இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் அமைதியாக இருக்க, ஆனந்தமாக இருக்கின்றான். அவன் தான் பூரண ஞானி. ஆக என்ன சொல்றார்? உன் மோகம் தீராய் என் அருணாச்சலா. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. கடைசி உன்னுடைய மோகமும் எனக்கு தீர்ந்துதான் போகணுங்கிற. அவன் என்ன அர்த்தம்? அதுக்கு நீ அருள் செய்ய என்ன அர்த்தம்னு கேட்டா, உன்னுடைய அந்த சாட்சாத்காரத்தை எனக்கு அருள் செய்துட்டேன்னு சொன்னா அந்த மோகமும் தீர்ந்து போயிடும். சுவாமி அதெல்லாம் இந்த ஜென்மத்தை சாத்தியமா? அதெல்லாம் கேட்கலாம். இதுக்கெல்லாம் எவ்வளோ ஜென்மம் தபஸ்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. இந்த ஜென்மம் சாத்தியமா? சாத்தியம் நினைச்சா சாத்தியம், சாத்தியமே இல்லைன்னு நினைச்சா சாத்தியம் இல்லைதான். ஏன்னு கேட்டா, சாத்தியம் இல்லைன்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன், we ourselves are blocking our path. சாத்தியம் இல்லை, அப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டாம். இல்லை இது சாத்தியம் நினைச்சோன்னு சொன்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுவோம், அதுக்கான தேடுதல் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக தேடுறோமோ, சின்சியராக இருக்கோமோ, அவ்வளோக்குள்ள பகவான் நம்ம நெருங்கி போயிடும். அதனாலதான் பகவான் என்ன சொல்றான்னா, ஐயே அதி சுலபம்னு சொல்றாரு. ஆத்மவித்தை ஐயே அதி சுலபம்னு சொல்றாரு. நிசர்கதத்த மகாராஜன் ஒரு பெரிய ஞானி வாழ்ந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, 3 மாசம் தான் நான் சாதனை பண்ணிங்கிறார். அந்த பரம்பொருளை உணர்ந்துட்டேங்கிற பொய் சொல்லல. இம்புட்டுக்கு அவர் பீடி சுத்துற தொழிலாளி. அவருடைய குருநாதர் ஒரு நாளைக்கு சொன்னார், தத்துவமசி, நீதான் அந்த உயர்ந்த பரம்பொருள்னு சொன்னார். அப்படியே அது உள் வாங்கி கொண்டு அவர் நான் யாருன்னு சிந்திக்க ஆரம்பிச்சார். நான்கு பொருள் என்னன்னு சிந்திக்க ஆரம்பிச்சாராம். அவர் சொல்றார், 3 மாசம் இராப்பகலாம் இதை தான் நான் செஞ்சேன். அவரோட வேலையெல்லாம் செஞ்சு கூட செஞ்சாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடல அவர். He says 3 months he realized. அவரே தன்னுடைய வாய் வார்த்தை அப்படியே உறுதி கொடுக்கிறார். It is all possible, but ஆனால் நமக்கு அந்த ஒரு வைராக்கியம், ஒரு வகையான தேடுதல் இல்லை. நமக்கு அந்த உரண் இல்லை. நம்ம காலையில் இருந்தால் எப்படா அந்த டிஃபன் வரும்னு இருக்கு. டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போமான்னு தோணுது. அப்புறம் லஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். லஞ்ச் சாப்பிட்டா அவ்வளோதான், மந்தமோ மந்தம், தயிர் சாதம் இவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு எழுந்து ஒரு பக்கோடா கிடைக்குமான்னு மனசு தேடுது, பஜ்ஜி கிடைக்குமான்னு தேடுது. அப்புறம் நைட் ஆச்சுன்னா டிஃபன், அதில் சட்னி சாம்பார்லாம் போட்டு சாப்பிட்ட பிறகு ஆனந்தமாக தூங்கமாக வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ எப்படி எதை தேடுறது? சாப்பாட்டையே தேடிட்டு இருக்கோம். இப்போ பாரு, சாப்பாடை விட்டாச்சுன்னா ஃபோன் எதையோ தேடிட்டே இருக்கும் இல்லையா? ஒன்று பொழுது போடலாம் இருக்கவே இருக்கு ஃபோன். பொழுது போடலாம் வேற ஏதாவது ராமன்னு சொல்லுவோமே, அது தோணவே மாட்டேங்குது. உடனே ஃபோன் எடுத்து. ஸோ அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சா நம்ம சொல்லிக்கலாம், கிரகஸ்தர்கள் நாங்களாம், எங்களுக்கு ஒன்றும் சரி வராது சொல்லிக்கலாம், எவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. ஆனால் நான் கிரகஸ்தன் சன்னியாசின்னு யோசிக்காம எவன் ஒருவன் தீவிரமாக தேடுகிறானோ அவனுக்கு சாத்தியமே. நிறைய ஞானிகள் இதை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. நம்மளுடைய பாரத தேசத்தில் நிறைய ஞானிகள் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. சாத்தியமே. ஆக உன் மோகம் தீராய் என் அருணாச்சலான்னு சொன்னா, பகவானே உன்னுடைய அருள்னால நீ எப்பொழுது என்னோடு ஒன்றாக கலந்து விடுகிறாயோ, நான் உன்னோடு ஒன்றாக கலந்து விடுகிறேன், அப்பொழுது அந்த மோகமும் தீர்ந்து போகும். அப்பதான் உண்மையான சௌக்கியம். சரி, அது வரைக்கும் சௌக்கியம் கிடையாது. நமக்கு ஒன்றும் இல்லை, உட்கார முடியும். நம்மளால சௌக்கியமா உட்கார முடியாது. சௌக்கியமா ஆல்வேஸ் டிசீஸ். ஈஸ்னு அர்த்தம் அட் ஈஸ், ஆனந்தமா இருக்கேன். டிசீஸ்னு அர்த்தம் ஆனந்தம் இல்லை. குறுக்கு வலிக்குது, உட்காந்தா கொஞ்ச நேரம் உட்காந்தா கால் மரத்து போகுது, கால் வலிக்குது, உட்கார முடியல. கொஞ்ச நேரம் நிற்போமான்னு தோணுது, ரொம்ப நின்னோன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சது, உட்காருவோமான்னு தோணுது, அப்புறம் படுப்போமான்னு தோணுது. இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும்
சௌக்கியங்கிறதே கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் பசி வந்துடுது, தாகம் வந்துடுது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கு உள்ளே இருந்து. இல்லை காய்ச்சல் வருது திடீர்னு, ஸோ ஏதோ பண்ணிகிட்டே இருக்கு உள்ளே இருந்து. சுகமாக நான் இருக்கேன்னு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. பஞ்சு மெத்தையில் படுத்தா ரொம்ப நேரம் படுத்திருந்தா உடம்பு ஒலிக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக ரொம்ப நேரம் படுத்திருந்தாலும் உடம்பு ஒலிக்கும். இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் டிசீஸ் தான். எவனோ அந்த உடலுங்கிற உணர்வை கடந்து போகிறானோ அவன் தான் உண்மையான ஈஸ், சௌக்கியமாக இருக்கும். உடம்புங்கிற கலந்து போட என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த பரமாத்மாவிலேயே சுகித்து இருக்கானோ அவன் தான் ஆனந்தமாக இருக்கான் உண்மையிலேயே. மற்ற எல்லாருமே இங்கே சஃபரிங் தான், ஏதோ ஒரு வகையில் சஃபரிங். பட் நாமளே நம்ம தேர்த்திக்கலாம், அப்படிலாம் இல்லை, சுகமான சுமை தான் இது, நல்லா தான் இருக்குது இந்த சுமையும், இந்த துக்கமும் நல்லா தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன செய்கிறது அவங்க? சுவாமி துக்கம்னு சொன்னாலும் இதுலேயும் ஒரு சுகம் இருக்குது சுவாமி, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். அப்படிப்பட்ட தாமசிகமான மனிதர் என்ன தான் செய்ய முடியும்? யாராவது எனக்கு துக்கமாக இருக்குது நான் எப்படி வெளில வருதுன்னு கேட்டால் அவனுக்கு ஏதாவது சொல்லலாம். இதுவே சுகமாக தான் சுவாமி இருக்குது. என்ன சொல்கிறீங்க சஃபரிங்னு? ஒரு சஃபரிங்கும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் நான். அப்போ என்ன சொல்கிறது அவன்கிட்ட? ஒன்றுமே சொல்ல முடியாது, உண்மையிலேயே ஒன்றும் சொல்ல முடியாது. He doesn't even know that he is suffering. பரமபொருளை உணர்ந்தாதான், அந்த மோகமும் தீர்ந்தாதான் நம்ம அந்த பரமான்ம நிலை சுகித்து இருக்க முடியும். அதனால தான் ஆசையர்மின் ஆசை ஈசனோடாயினும் ஆசைன்னு சொல்லப்பட்டு கடைசியில். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு தொலைச்சாதான் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். எதை பற்றி கொண்டு இருந்தாலுமே நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும் தான் சொல்கிறாங்க. சரி, நம்முடைய பாரத தேசத்தில் தியாகத்துக்கு தான் மதிப்பு, போகத்துக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போங்க, எல்லாமே போகத்தை பிரதானமாக வச்சு தான் இருக்குது. காசு நிறைய சம்பாதிக்க முடியும், போகத்தை அனுபவிக்க முடியும், அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி தான் வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலேயே பணம் அங்கே இல்லாட்டி நீங்கள் வாழவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? யூஎஸ்ன்னு எவ்வளோ பெருமையாக பேசிக்கிறாங்களே, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போனால் பணம் இல்லாட்டி வாழவே முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு 45 வயசு 50 வயசு ஒரு குடும்ப தலைவன், ஒரு 2 குழந்தைங்க இருக்குது, படிச்சுட்டு இருக்காங்க, அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னா அவன் பதற பதட்டம் உலகத்தில் யாருமே பதற மாட்டான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு மெடிக்கல் இல்லாட்டி அவள் தான் அவன் வாழவே முடியாது. இங்கே நமக்கு மெடிக்கல் இல்லாட்டி வாழ முடியும். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லாட்டி அவங்க வாழவே முடியாது. ஏன்? நீ செத்து போக வேண்டியதான். அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அது. தனியார்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. பணம் இல்லாட்டி யூ கேனாட் லிவ் தட். நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. எப்படி வாழ்ந்துடலாம்? இங்கே கையேந்தி போகணும். எவ்வளோ இட்லி 2 ரூபாய்க்கும் கிடைக்குது, 25 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குது, ஒரு இட்லி 2 ரூபாய்க்கும் கிடைக்குது நம்மகிட்ட. நம்ம நாடு உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா ரொம்ப அருமையான நாடு தான். இங்கே தியாகத்துக்கு தான் மதிப்பு, ஆக்சுவலாக போகத்துக்கு கிடையாது. அவ்வளோ பெரிய சர்வ வல்லமை பொருந்தி இந்திரா காந்தியாக இருந்தாலும் பரமாச்சாரியார்கிட்ட வந்தால் அடங்கி ஒடுங்கி தான் உட்காந்துருக்கணும். அங்கே வந்து அவள் துள்ள முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு தரிசனம் கிடையாது போன்னு சொல்லிடுவார். அவ்வளோதான், என்ன செய்ய முடியும் அவரை? அப்படி நிறைய அனுப்பிச்சிருக்காரு அவர். யாராக இருந்தாலும் சரி, தியாகத்துக்கு தான் இங்கே மதிப்பு, போகத்துக்கு கிடையாது. நினச்சிட்டு இருக்கோம் போகம் தான் இன்பத்தை கொடுக்குதுன்னு. ஆக்சுவலாக போகம் துன்பம் தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வீரியத்தை எல்லாம் அழித்து நம்முடைய இந்திரியங்கள்லாம் தேய்மானம் அடைய செஞ்சிடுது. தியாகம் தான் சக்தி, தியாகம் தான் பெருமை. ஆக ஈஸ்வரனாயினும் ஆசையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல ஆண்டவனை வணங்குறோம், பூஜை பண்ணுறோம், புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கடைசி நிலை என்ன சொல்கிறாங்க? எல்லாவற்றையும் விட்டுட்டு கிஞ்சிதவி நச்சிந்தையே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்ற பகவத்கீதையில் 6ஆம் அத்தியாயத்தில் தியான யோகத்தில் உச்சமா என்ன சொல்ற? கிஞ்சிதவி நச்சிந்தையேங்கிற, எதையும் யோசிக்காதுங்கிற, பகவானை பற்றி யோசிக்காதுங்கிற, கிஞ்சிதவி எதையுமே யோசிக்காதுங்கிற. கடைசி என்ன சொல்றாருன்னா, நீ எதையுமே யோசிக்க தேவையில்லை, எதையுமே நினைக்காதுன்னு சொல்ற. அந்த ஆண்டவனை நினைக்காதுன்னு அர்த்தம், ஆண்டவனாவே இருதான் அர்த்தம். ஆண்டவன் அந்த தன்மையிலே இரு, அப்ப உதவி யோசிக்காதுங்கிற உச்சம். அதான் drop everything. ஆக இங்க மோகம் உன்மோகத்தையும் தீர்த்து விடுதான் சொல்றாருங்க.
அது ரொம்ப பெருமை நினைச்சா மோகத்தோட இருக்க சொல்லல, உன்னுடைய மோகத்தையும் தீரணுங்கிறார். அப்போ அதுக்கு நீ அருள் செய்யணுங்கிறார். என்னர்த்தம், நீ என்னோட ஒன்றாக கலந்தாதான் அந்த மோகமும் தீரும். ஒரு தலைவி தலைவன் சொல்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இல்லையா எல்லாமே பாட்டு. ஸோ எப்போ அவன் மற்றதெல்லாம் அவளுக்கு மோகம் போயிடுச்சு, இப்போ தன் தலைவனே நினைச்சிட்டு இருக்கான், அவன் மேலதான் ஒரே மோகமா இருக்கான். அந்த மோகம் எப்போ தீரும்? அவன் இவளோடு ஒன்றாக சேரும் பொழுது அந்த மோகம் தீரும். அது தீர்வதற்கு நீ தான் அருள் செய்யணுங்கிற மாதிரி தலைவன்கிட்ட நாடுற கேட்குற மாதிரி, தலைவி கேட்குற மாதிரி இங்கே அமைஞ்சிருந்தாலும் அத்தியாத்மத்தில் பார்த்தா அருணாச்சலம் என்ன சொல்கிறோம், நீ என்னோட ஒன்றாக சேர்ந்தாதான் அந்த தாபமும் தீரும். அப்படி தீர்க்க அருள் செய் என்பதாக இங்கே சொல்ற. மௌனியாய் கற்போல் மலராதிருந்தால், கற்போல் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா. எப்படி எங்கே போயிடுச்சு? எவனின் வாயின் மண்ணினையட்டி, மண்ணினையட்டி என் பிழை பொழித்த அருணாச்சலா, என் பிழை பொழித்த அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. மௌனியாய் கற்போல் மலராதிருந்தால், மௌனியாய் கற்போல் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா, மௌனமிதாமோ அருணாச்சலா. எவனின் வாயின் மண்ணினையட்டி, எவனின் வாயின் மண்ணினையட்டி என் பிழை பொழித்த அருணாச்சலா, என் பிழை பொழித்த அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. இங்கே ஒரு அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மௌனியாய் கற்போர் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா. இவர் மௌனியா இருக்கார், நான் வாயிலிருந்து பேசவே மாட்டார். ஆனால் கற்போல் மலராதிருந்தால், இதுதான் முக்கியமான வார்த்தை. கற்போல்னா ஒரு கல்லு போல உட்கார்ந்துருக்கார், ஜடம் மாதிரி ஆடாம அசையாம உட்கார்ந்துருக்கார். ஆனால் மலராதிருந்தால், அந்த இதயம் இன்னும் மலரல. என்ன அர்த்தம்? எல்லா உயிரையும் தன்னுயிர் போல என்ற அந்த பக்குவம் இன்னும் வரல. சிச்சட கிரந்திங்கள் இன்னும் அருந்து போல, இன்னும் இந்த உடல் நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மன புத்தியோட தான் நம்ம எப்பயும் சேஷ்டைகள் இருந்துகிட்டே இருக்கு நமக்கு. அப்படி மலராது இருந்தாலும் சொன்னா அந்த மௌனத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அர்த்தம் இருக்கா? மௌனம் இதாகணும். சில சமயம் நீங்கள் அந்த விருப்பாட்சி குகைக்கெல்லாம் போனால், அருணாச்சலத்தில் திருவண்ணாமலையில் பார்க்கலாம், நிறைய பேர் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்படியே அட்டென்ஷன் தான். உங்களுக்கு சில சமயம் யோசனையாக இருக்கும், அப்பா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு. அப்படி உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆக்சுவலாக. உட்கார்ந்து பெரிய விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன சொல்றேன்னு கேட்டால், நம்முடைய குறிக்கோள் என்ன, அதை அடையும் வழி என்ன அப்படிங்கிற சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் எதுக்காக தியானம் செய்கிறோம், என்ன செய்யணும் தியானம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எதுக்காக செய்யணும்னு தெரியணும் தியானம். நமக்கு அதுக்கே நிறைய பேர் தெரியாது. ஏதோ நிறைய பேர் நினைக்கிறாங்க சில சித்திகள்லாம் கிடைக்கும்னு. சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப ஷார்ப்பாக புத்தி வேலை செய்யும், ஃபோக்கஸ், அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் உண்டாகும். அதெல்லாம் நல்லது தான். ஆனால் எதுக்காக தியானம் செய்கிறோம்னு தெரியணும். ரெண்டாவது, எப்படி செய்யணும்னு ஒரு டெக்னிக் இருக்கு. சும்மா கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்துருந்தா பத்தாது. பற்று பொருளற்றால் பரந்த மனமும் சாந்தி உற்றிவிடும் தானாகவே ஓய்ந்து. இந்த நம்பில்லா எரிதான் எவ்வண்ணம் தான் தானே
மந்தமாய் சாந்தியினை மண்ணுமோ அந்த விதம் பற்று பொருளற்றார் பரந்த மனமும் சாந்தி உற்றுவிடும் தானாகவே ஓய்ந்து. தேவிகாலோத்திர ஞானாச்சார விசால படத்துல பகவான் சொல்றார், இந்தனம் இல்லா எரிதான். ஒரு எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு அடுப்போ ஏதோ, இந்தனம் நடத்தும் அந்த ஃபியூவல் எரிபொருள்னு சொல்றோம் இல்லையா, அதை எடுத்துட்டோம்னு சொன்னா தானே அந்த நெருப்பானது. அதே போல இந்த மனம் கொந்தளிச்சு கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பற்று தான். பற்று பொருள் அற்றார், அந்த பற்றுக்கள்லாம் விட விட சாந்தி உற்றுவிடும் தானாகவே ஓய்ந்து. இதெல்லாம் தெரியாம எல்லாத்து மேலேயும் பற்ற கொண்டு கொண்டு வைத்து கொண்டு அங்க உட்காந்து தியானம் பண்ண. என்ன தியானம் பண்ணணும்? அவனும் பேச மாட்டேன், ஆனால் சைகை காமிச்சுட்டே இருப்பேன், அபிநயம் பிடிச்சிட்டே இருப்பேன். நான் என்ன பிரயோஜனம்? சலசலன்னு பேசிட்டே இருக்கிறதுக்கு பேசாமல் எவ்வளோ நல்லது தான். அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் டிஸ்டர்பிங் அதர்ஸ். ஆனால் என்னென்னா சும்மா அப்படி ஒருத்தன் கல் போல இருந்தான்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. மலராது இருந்தான் என்ன அர்த்தம்? இதே மலராது என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த உண்மை பரம்பொருள் என்னன்னு விளங்கணும் இல்லையா? உடல் நான் அல்லங்கிற ஒரு உணர்வோட இதய ஸ்தானத்தில் இருக்கிற அந்த உண்மையான பரம்பொருள் விளங்கினாதான், இதயம் மலர்ந்தாதான் அது பிரயோஜனம். அப்படி இல்லாமல் ஒருத்தன் கல் போல சும்மா மலராது இருந்தான்னா அதுதான் மௌனமா? சில பேர் காஷ்ட மௌனம், பேசவே மாட்டேன். அதே மாதிரி சில பேர் விரதம்னா சொல்லுவாங்க, ஏகாதசி விரதம், அந்த விரதம், இந்த விரதம். 10 வாழைப்பழம் தான் சாமி சாப்பிட்டேன். 10 வாழைப்பழம் விரதமா? காலையில் 2 டம்ளர் கஞ்சி குடித்தேன், மத்தியானம் கொஞ்சம் ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், கொஞ்சம் கொய்யா பழம் இதெல்லாம் சாப்பிட்டேன். சாயங்காலம் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். விரதம். இது என்ன விரதமா? இது பேர் என்ன? அரிசி சாப்பிடல, என்ன சாப்பாடு சாதம் சாப்பிடல, அவ்வளோதான். அதுவே பெரிய விரதம். ஏன்னா ஒருவேளை சாதம் சாப்பாட்டி தலை வெடிச்சிடும். I tell you, we are all so funnily attached to so many things. இது எப்போ தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாது. வெளிநாடுலாம் பயணம் பண்ணின்னு வச்சுங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த வெளிநாட்டிலையும் போய் இந்தியர்களோடய உட்காந்துடக்கூடாது, இந்தியர்களோடய வாழ ஆரம்பிச்சிடக்கூடாது. அங்கேயும் உங்களுக்கு அந்த தயிர் சாதம் கிடைக்கும், சாம்பார் எல்லாமே நல்லாவே கிடைக்கும். அங்கே அப்படி செய்யக்கூடாது. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியாலாம் போயிருக்கும்போது ஒரு ஃபாரினர் வீட்டில் இருந்தேன். அதே மாதிரி ஹவாய் போயிருக்கும்போது அங்கே ஒரு அமெரிக்கன்ஸோட ஒரு இந்து இன்ஸ்டிடியூஷன், அவங்களோட ஒரு 4 நாள் இருக்கும்போது தெரிஞ்சது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு என்னென்னமோ எல்லாம் வெஜிடேரியன் தான். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியாது. நமக்கு அந்த குழம்பு சாதம், மோர் சாதம் சாப்பிட தெரியாது, இட்லி தோசை இல்லாட்டி என்ன செய்யறதுனே தெரியாது. அவ்வளோ நம்ம அட்டாச்சாக இருப்போம், நம்ம எவ்வளோ வாய் வழியே பேசுகிறோம், எப்படி என்ன செய்யறதுனே தெரியாது. நம்மளுடைய விரதங்கள், நம்மளுடைய இதெல்லாம் அப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த மௌனத்துலேயும் அப்படிதான். பேச மாட்டேன்னு தான் பேர். எழுதி 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 ஸ்டேட்டு கூட பக்கம் பக்கமாக எழுதி தள்ளினார்னா அப்புறம் என்ன பேசிடலாம் அதுக்கு இல்லையா? நான் மௌனத்தில் இருக்கும்போது அப்படிதான் இருந்தேன். அதுக்கு மௌனமே கிடையாது ஆக்சுவலாக. சித்தத்தில் சலனம் இல்லாமல் இருக்கிறது தான் மௌனம் ஆக்சுவலி. அது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். அதுவும் மலராது இருந்தாலும் சொல்றாரு, அந்த இதயம் மலராமல் இருக்கும் பொழுது சும்மா மௌனத்தை உட்காந்து என்ன பிரயோஜனம்? மௌனம் இதாகும், அது மௌனம் கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டால் மௌன விரதம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது நல்லது. ஏன் நல்லதுன்னு கேட்டால் கொஞ்ச நேரமாவது நம்ம எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுறோம், தேவையில்லாத பேசாமல் இருக்கும். ஆனால் எப்படி நம்ம மேலே மேலே எப்படி போகணும்னு கேட்டால் நமக்கு நாமே பேசிக்கிறதையும் குறைச்சிக்கணும். அது முடியுமா? இப்போ மௌனம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க தான் பேசாமல் இருக்கும், நம்மகிட்டையும் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? சில பேர் ரோட்டில் நடந்து போகும்போது பாருங்கள், தங்கிட்டே பேசிட்டு போவோம். ஆனால் சில பேர் இந்த ப்ளூடூத் பேசுகிறாங்க, அது வேறு விஷயம், அவங்க யாரோட பேசிட்டு வாங்க. சில பேர் இருக்காங்க தங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. ஸோ த கண்டினியூஸ் சாட்டரிங் இஸ் கோயிங் ஆன் வித் இன் த மைண்ட். அதை என்ன செய்யறது? ஒன்றும் இல்லை, நைட்டு தூக்கம் வராமல் படுத்து படுத்து புரளும்போது ரொம்பவே தெரியும். ஐயோ மை காட், போயிட்டே குரு 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 குருன்னு என்ன மூலம் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும், என்ன செய்யறதுன்னே தெரியாது. உண்மையான மௌனம்னா என்னன்னு கேட்டால் உடல் மனம் கூட தொழிற்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு அமைதியோ உள்ள அமைதியாக சும்மா இருக்க முடியுமா? முடியுதா? அதுதான் உண்மையான மௌனம். அந்த பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்களே, அவங்களும் அப்படிதான் மௌனமாக இருந்தாங்க. அதாவது இந்த உடல் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருந்தாங்க.
சாட்சி மாத்திரமா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லது தீயது வந்து ஒட்டாது, இன்ப துன்பங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தத்வாபிமானம் போக்திதாபிமானம் கிடையாது இந்த ஆன்மஸ்திதியில் இருக்கும்பொழுது. ஆனால் அவங்களால அவ்வளோ காரியம் நடந்தது. நம்ம காஞ்சி மகா பெரியவர் எவ்வளவு காரியம் செஞ்சார், எவ்வளவு காரியம் செஞ்சார். ஆனால் எந்த காரியம் இல்லாத அந்த நிலையில தான் இருந்தார். அகர்மம் அப்படிமா, கர்மம் விகர்மம் அகர்மம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ எந்த தொழில் செய்யாத அதுதான் மௌனம், உண்மையான மௌனம். வாய் பேசாமல் இருக்குது, ஆனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துக்கலாம். ஆனால் அதில் நம்ம பெருமைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நமக்குள்ளேயே நம்ம பேசிகிட்டே இருக்கோம், அதை குறைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். குப்பையை போட்டே இருந்தோம், நம்ம மனசுக்குள்ளே குப்பை வெளில வந்துட்டே தான். குப்பையை போடுறது நிப்பாட்டினா தான் குப்பை வெளில வர. சரி, இதெல்லாம் வந்து யாரும் மறுக்க முடியாத உண்மை. நாள்தோறும் 20 மணி நேரம் குப்பை உள்ளே போகும். 4 மணி நேரம் தூங்கும்போது மட்டும்தான் விழுறோம். 4 மணி நேரம் 6 மணி நேரம் 18 மணி நேரம் குப்பையை தான் போடுறோம் உள்ள. அப்போ வெளியில் குப்பை தான் வந்துகிட்டே இருக்கும். குப்பை எவ்வளோ வேணாலும் போட வளவே கூடாது. நல்ல நறுமணம் மிக்க அந்த மல்லிகைப்பூ வாசனை வரணும், வருமா இல்லையா? குப்பை உள்ள போட குப்பை தான் வெளியில் வரும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். சாக எல்லா கார்பேஜும் உள்ளே போட்டுட்டு நான் மௌனமாக இருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக மௌனமாக பேச மாட்டேன்னா, மௌனம் இதாமோ அருணாச்சலா, நீ மௌனமாக இருப்ப, வாயால் பேச மாட்டேன். மனசுல அப்படி எரிமலை மாதிரி உள்ளேருந்து வெடிச்சுட்டு வரும். லாவான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நெருப்பு குழம்புன்னு சொல்லுவோம். அப்படி உள்ள குரு 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 என்னமோலாம் என்ன ஓடிட்டும். அது பேர் மௌனமா? அதுக்கு வாய் திறந்து பேசிட்டு சதா சொல்ற, மௌனியாய் கற்போர் மலராது இருந்தால் மௌனம் இதாகும் அருணாச்சலா, இதுவா மௌனம் அருணாச்சலா. ஆகவே என்னை அப்படிப்பட்ட மௌனி ஆக்கிடாதுங்கிறது. சித்தம் நல்லா மலர்ந்து அதில் எந்த தேவைகளும் இல்லாமல் விஸ்ராந்தே ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு எண்ணங்களே எழமாட்டேங்குது, அதனால பேசுற. பகவான் அதான் சொன்னார். அந்த விருபாட்சி குகையில் இந்த காலத்தில் அவர் பேசவே இல்லை. இப்போ பிற்காலத்தில் அடியவர்கள் சொல்லுவாங்க, பகவானே நீங்கள் மௌனத்தில் இருந்த காலத்துலன்னு சொல்லுவாங்க. நான் மௌனத்தில் எப்போ இருந்தேன், எனக்கு பேசவே எழலை, எண்ணங்களே எழலை. அப்போதானே பேசுறது. ஒரு பேச்சு வரணும்னா எண்ணமா எழணும் தானே முதல்ல. எனக்கு எண்ணங்களே எழாத நிலையில் இருந்தேங்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதா பெரிய பெரிய விஷயம் இல்லையா? எண்ணங்கள் எழுந்துட்டே இருக்கான, வாயால் தான் சொல்ல மாட்டேங்கிறேன், எழுந்துட்டே இருக்கு நிறையா. அதை பற்றி நான் இது பண்ணிட்டே இருக்கேன். அப்போ அது என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறதில்லை. நம்ம என்ன செய்கிறோம்னா படிக்கிறோம், அதை பற்றி யோசிக்கிறோமே ஒழிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன செய்யணும்? எங்கேயாவது போயிட்டு ஒரு மாதத்துக்கு யாரோடையும் பேசாமல் இருந்து பார்க்கணும். அப்போ தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேர். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நமக்கு தைரியமே கிடையாது. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் உடனே கேள்வி. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் உடனே, எங்கே போய் தங்குறது, எங்கேயும் தங்கினா என்ன ஆகும்? ஏதோ ஒரு காரணத்தால் எதுவுமே பயம், நமக்கு எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாட்டி எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது உலகத்தில். அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க எல்லாத்தையும். எக்ஸ்பெரிமெண்ட்னா போய் லேபில் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்லலை. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. நம்ம எவ்வளவோ கண்டிஷன் ஆகிருக்கோம், நம்ம நிறைய கண்டிஷன் ஆகிருக்கும், எல்லா விதத்துலையும் கண்டிஷன் ஆகிருக்கும், நமக்கு தெரியாது. அது பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. அதில் வெளில வந்தாலும் தெரியும், அப்பா எவ்வளோ கண்டிஷன் ஆகிருக்கும். ஸோ மச் வி ஆர் கண்டிஷன். எப்படின்னு கேட்டால், அந்த மீன் வியாபாரம் செய்கிற கிழவி உங்களுக்கு தெரியும், அந்த ராமேஸ்வரோட. ஒரு நாளைக்கு அரசன் பார்த்தானா, பாவம் இந்த கிழவி இப்போ பாரு மீன் விற்று பாவம் கஷ்டப்படுறா, ஏதோ குடிசையில் இருக்கா, கட்டாந்தரில் படுத்திருக்கா, ஒரு நாளைக்காவது நல்ல வாழ்வு கொடுக்கணும் அவளுக்குன்னு சொல்லிட்டு அரண்மனை கூப்பிட்டான். கூப்பிட்டு, கிழவி அந்த குடையெல்லாம் தள்ளி வை, நீ வா, உனக்கு நல்ல பஞ்சு மெத்தை, இன்னைக்கு நல்ல அறுசுவை சாப்பாடு, நல்லா தூங்குன்னு சொல்லி சொன்னார். அந்த கிழவி பஞ்சு மெத்தையில் படுக்கிற தூக்கமே வர மாட்டேன், புரண்டு கொடுக்குறான். ஏன்னா அவளுக்கு இந்த கருவாட்டு வாசம் தான் தூக்கம் வருமா. அப்புறம் அந்த கூடையை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க. நல்லா தூங்குறான். அவளுக்கு அந்த கருவாடு கூட பக்கத்தில் இல்லாட்டி தூங்கவே முடியாது, எவ்வளோ பஞ்சுமத்தியாக இருந்தாலும். அந்த மாதிரி நமக்கு எவ்வளவோ இருக்குது. நம்மளோட தலானி இல்லாட்டி நமக்கு தூக்கம் வராது. நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எனக்கு
அந்த தலாணி இவ்வளோ கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொலன்னு போயிடக்கூடாது. ஏன்னா தரைக்கு தங்கச்சியாக இருக்குது தலாணி, எனக்கு வேண்டாம், தரைக்கு தங்கச்சியாக இருக்கும் தலாணி. ஸோ ஆசிரமத்தில் எவ்வளோ தலாணி வாங்கி வைக்கிறது? இவங்களுக்கு இப்படி தலாணி வாங்கணும், இவங்களுக்கு இப்படி தலாணி எப்படி வாங்க முடியுமா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க சுவாமி. அதனால் தலாணியை கொண்டு வரலான்றாங்க நிறைய பேர். என்னுடைய போர்வை நான் போத்துக்கணும், எனக்கு தூக்கம் ஸோ மச் கண்டிஷன், தூக்கம் வரமாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி இந்த மௌனங்கிற சமாச்சாரமும் அப்படிதான். வி ஆர் ஸோ மச் கண்டிஷன். சாட்டரிங் இஸ் கோயிங் ஆன் ஆல்வேஸ். நான் வெளியில் மாத்திரம் மௌனத்தில் இருக்கேன்னா, மௌனம் இதாமோ அருணாச்சலா, இதுதான் மௌனமா? இது வந்து கார்ட்டூன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது கார்ட்டூன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது உண்மையான மௌனம் கிடையாது. அப்புறம் பாருங்க அடுத்த செய்யுள்ள, எவன் என் வாயில் மண்ணினை அட்டி என் பிழைப்பு ஒழித்தது அருணாச்சலா. எவன், யார்? என் வாயில் மண்ணினை அட்டி, என் வாயில மண்ணை போட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரண வார்த்தை. அதே தான் இங்கே சொல்றாரு. என் பிழைப்பு ஒழித்தது அருணாச்சலா, என் பிழைப்பை கெடுத்துட்டான். ரொம்ப வேடிக்கையா சொல்றாரு. நான் பாட்டு ஒரு ஜீவபாவத்தோட எல்லாரோடையும் இந்த விஷயங்களை போகங்களை அனுபவிச்சு கொண்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். இப்போ என்ன செய்துட்டா, இனி வந்து இந்த உணர்வை கொடுத்து மொட்டை அடித்து சீரை அழித்து நிர்வாணமா செய்துன்னு சொல்றாரு. அது மாதிரி செஞ்சதுனால என் பிழப்புலேயே நீ மண்ணள்ளி போட்டேங்கிறாரு. இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நான் உலகத்தார கூட வாழ முடியாது, என்னோட நிலைமை யாருக்கும் புரியாது, எப்படி இங்கே வாழ்றது? யோசிச்சு பாருங்க. ஞானி நிலைமையை பார்த்து இந்த ஹேர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆட்டு மந்தை எல்லாம் போயிட்டே இருக்கும், ஒன்று கீழே வந்தால் எல்லாம் விழும், அங்கே விழணும் போலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நம்ம ஆட்டு மந்தைங்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்? முதல்ல ஒரு டிகிரி வாங்கணும். அது கும்பகோணம் டிகிரி காஃபி, அது வேற, அப்புறம் குடிக்கணும். அது டிகிரி வாங்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? நல்ல வேலை கிடைக்கணும். ஓகே, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல மனைவி மக்கள், அப்புறம் குழந்தை பிறக்கணும், ஒரு வீடு வாங்கணும். ஒரு வீடு பத்தாது, ரெண்டாவது ஒரு வீடு வாங்கினா அட்வான்டேஜ், இன்கம் டேக்ஸ்லாம் உனக்கு குறையும். அப்புறம் கொடைக்கானல் ஒரு வீடு வேணும், சம்மரில் போய் தங்க வேண்டாமா? அப்புறம் அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆட்டு மந்தம் கூட போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்படியாவது வாழ்ந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் போல இருக்கே, அப்படியே வாழ விடாம உன்னுடைய தரிசனத்துக்கு இன்னும் எனக்கு கொடுக்காம ரெண்டு கட்டானாக்கி என் பிழைப்புல மண் அள்ளி போட்டியே, நீ நியாயமா இது? என்னடா அதுடா பாருங்க. எவன் என் வாயில் மண்ணினை எட்டி என் பிழைப்பு ஒழித்தது அருணாச்சலா. இப்போ உன்னைய வந்து நான் வணங்க ஆரம்பிச்சேன், உன்னைய வந்து நான் காதல் கொள்ள ஆரம்பிச்சேன். நீ என்ன செஞ்சுட்ட? என்னையே சாதாரண ஒரு ஜீவனாகவும் வாழ விடல, அந்த பரமாத்ம சொரூபத்தை நீ காமிக்கல, ரெண்டும் கட்டானாக்கி என் பிழப்புல மண்ணை வாரி போட்டு அப்படிங்கிற. ஆக நீ இப்படி செய்யக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது. எனக்கு உன்னுடைய சொரூப தரிசனத்தை காமிச்சு எனக்கு அந்த மோட்ச வீட்டை கொடுத்துட்டேன்னா ஆனந்தம் தான் எப்பயும். இப்போ இந்த உலகத்தில் உள்ள போகத்தையும் விட்டுட்டு அந்த ஆனந்தமும் இல்லாம உன்னுடைய சொரூப ஆனந்தமும் கிடைக்காம நான் ரெண்டும் கட்டானா போயிட்டா என்ன ஆகும் என்னோட வாழ்க்கை? ஆகவே அப்படி செய்வாயா நீ? செய்யக்கூடாதுப்பா, உன்னுடைய சொரூப தரிசனத்தை காமிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. இன்னொரு வகையை அதை பார்த்தோம்னா முருகா சுவாமி சொல்றாரு, இப்போ அந்த ஞான நிலை பெற்றவங்க கூட இப்படி சொல்லலாம், என் பிழைப்பு ஒழித்ததுன்னு என்ன? சாதாரணமாக அவங்க இந்த மாதிரி வாழ முடியாது, அவங்க வேற நிலையில வாழ்றாங்க இல்லையா, அதை கூட என் பிழைப்பு ஒழித்ததுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க அவர் கருத்து. அவ எப்படி இருந்தாலும் சரி, தே ஆர் நாட் லிவிங் லைக் அஸ். பார்க்கறதுக்கு நம்மளை போல சாப்பிட்றதாகவும் நம்மளை போல தூங்குறதாகவும் சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க அதுக்கு அப்பாலாக இருக்கு. இது எப்படி சுவாமின்னு சொன்னால் அந்த நிலையில் இருந்தால் தான் தெரியும். அதாவது நம்மளை போல் அவங்க சாப்பிட்டு உறங்கி நம்மளோட போல இது விவகாரம் பண்ணாலும் அவங்களுடைய சித்தம் எப்பயும் பிரம்மத்திலே இருக்கு. யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்கஹீனா எத்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்ததி. அவங்களோட சித்தம் அந்த பிரம்மஸ்வரூபத்திலே இருக்கிறதுனால இது எப்படின்னு கேட்டால் பகவான் சொல்கிற ஒரு உதாரணம். குழந்தை இரவு பால் குடிக்காமல் தூங்க போயிடுச்சு. உடனே அம்மா எழுப்பி, ஐயோ குழந்தை பசிக்குமேன்னு சொல்லி எழுப்பி பால் கொடுக்குறாங்க. குழந்தை நல்லா குடிச்சிடுது.
நல்லா இது குடிச்சிடுது பால். மறுநாள் காலையில் கேட்குறது எங்கே பால் குடித்தேன், குடிக்கவே இல்லைன்னு சொல்லுங்க பொழுது. அந்த மாதிரி தானே ஞானிகளுடைய அனுபவம். அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அனுபவிக்கலையோ. இது எப்படி சுவாமின்னா அது அப்படி தான். எப்படி இது ஒரு மிஸ்ட்ரி, அது இது ஒரு மிஸ்ட்ரி ஆக்சுவலி. அவங்களுடைய உடல் மனம் அவங்களுடைய அந்த இந்திரியங்கள்லாம் சேஷ்டிச்சாலும் அவங்க எந்த சேஷ்டையும் இல்லாத அந்த பரவெளியில அச்சலமா இருக்காங்க. அதுதான் தன்னுடைய ஸ்வரம் உணர்ந்திருக்காங்க. இதெல்லாம் சுபாவஸ்து பிரவர்த்தந்தே குணா குணேஷு வர்த்தந்தி இதி ந சச்சதே. குணம் குணத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்னு பேசாம பார்த்துட்டு இருக்கு எல்லாத்தையும். அதனால அவங்க எதுலேயும் தொடர்பு இல்லாதவங்களா இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மனமும் உடலையும் தான் நாம் பார்க்குறோம் இல்லையா, அது தொழிற்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதுதான் புலப்படுது. ஆனால் அவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டால் அச்சலமான நிலை, அகண்டமான நிலை, அத்துவிதமான நிலை. அந்த நிலையில எந்த விதமான இன்ப துன்ப கலப்பே கிடையாது. இன்ப துன்ப கலப்பே கிடையாது, இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அப்ப என்ன சொல்லி பரமானந்தம்னாங்க அது வேற சமாச்சாரம். அது மன உணர்வு கிடையாது, அதுவும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சும்மா இன்பம் இன்பம் பேச்சு சொல்றோம், ஆனந்தம்னு சொல்றோம். அது மன உணர்வு கிடையாது, மனதை கடந்த உணர்வு. மன உணர்வுக்கும் மனதை கடந்த உணர்வுக்கும் வேறுபாடு. நம்ம சொல்ற இன்பம்லாம் மன உணர்வு தான். இட்ஸ் டிக்லிங் ஆஃப் சென்சஸ், கொஞ்சம் மனதோடைய மாறுபாடு தான். ஆனால் இது மனதிற்கு அப்பால் அப்படிப்பட்ட ஒரு, அதான் என்ன சொல்றாரு, என் பிழைப்பு ஒழித்தது அருணாச்சலா. பின்னோடு சொல்றாரு இல்லையா, சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடு சொல்வேர் என் கதி அருணாச்சலா சொல்றாரு. அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க, சோம்பியாய் சுகம் உண்டு உறங்கிடு அப்படிதான் இருப்பாங்க பார்க்க. வேற என் கதி என்னென்ன என்ன அர்த்தம் கேட்டா வேற என்ன செய்யிருக்கீங்க, என்ன அர்த்தம்னா எவ்ரிதிங் இஸ் டன். அவங்களுக்கு ஆக்ட் ஆஃப் ஒமிஷன் கமிஷன் எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டட். There is nothing to be done. Because there is nothing to be done, there is nobody to do. அப்படி ஒரு பரவழியில் இருக்காங்க. சாக என்ன சொல்றாங்க, என் பிழைப்பு ஒழித்ததுன்னு என்ன அர்த்தம், அப்படி ஒரு ஏகாந்த நிலையில ஆனந்தமா அமைதியா இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய உண்மையான நிலை என்பதாக இங்க எடுத்துக்கொள்ளலான்னு முருகநாத சுவாமி. ஸ்டாப் ஹியர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.